கேட்கிறாங்க, ஆபரேஷன் சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரிச்சு கொடுக்கல. முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, டூ நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம், பிரிட்டிஷ் ஒத்துக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்கிறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டு பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரராக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம். ஐநா சபையில் போய் அப்பவே யுத்தம் நிறுத்தப்பட்டது. ஐநா சபைக்கு போனா அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிறார். அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவில் இருந்து எந்த பிரச்சனை ஏற்படுகிறது. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998. தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்தை நடத்தார். பக்கத்து நாளாக இருந்து நம்முடைய சகோதர நாளாக இருந்தது கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 22 காஷ்மீரில் பேகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் போயிருக்கலாம். கோடை விடுமுறை புதிதாக திருமணமானவங்க, காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள், இல்ல நான் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன் போனவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதலா போனாங்க. எத்தனையோ பேர் கர்நாடகா, சிமோகாவிலிருந்து, ஊர்லியிலிருந்து, கர்னூலிலிருந்து, எல்லாம் சின்ன சின்ன ஊரில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவர். அங்க 26 பேர் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து இந்துவா முஸ்லீமா என்கிற வார்த்தையை கேட்டு இந்துவா என்கிற சொல்ற இஸ்லாமிய என்று சொன்னால் குர்ஆனில் இருந்து சில விஷயங்களை சொல்லி, சில வார்த்தைகளை சொல்லி படி. இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம். இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறோம். ஆனா ஏப்ரல் 22 பெஹல்காம்ல பட்ட பகல்ல 26 பேர் ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாதிகள் எப்படி சொல்வாங்களோ அமர வைத்து நெத்தி போட்டல தலைக்கு பின்னால் 25 இந்தியர்கள், ஒரு நேபாள 26 பேருக்கு சுட்டு கொண்டுவிட்டு, அதாவது ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க, என்னை மட்டும் என் உயிரோடு வருகிறேன், என்னையும் கொண்டுறேன், என் மகனையும் கொண்டுறேன், எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்க கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகிறான், ஒரு கணவனை கொண்டு விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு கிடைக்கிறோம். நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை, நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டி இருக்கின்றோம், நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டி இருக்கிறோம். மே 7 அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர் ஐபி சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே 7 காலையில் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் எல்லையில் இருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி பகல்பூர் என்கிற இடத்துல லஷ்கர் தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய பகல்பூர் போய் அடிக்கிறோம். ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருடியை அடிக்கிறோம். 9 இடத்தை அடிக்கிறோம். அன்னைக்கே நாம சொல்றோம், எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான், அப்பாவி பொதுமக்களை கொள்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்கு விட்டு காஷ்மீரை கொண்டு எங்களுடைய அப்பாவி மக்களை கொள்றேன். 9 இடத்துல அடித்து விட்டு தெளிவாக சொன்னோம், இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல. பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகழமாக இருக்கக்கூடிய 9 இடத்தை அடித்திருக்கிறோம். புத்தி தெரிந்து
கொள்ளுங்கள், மறுபடியும் இது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார். அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பள்ளிக்கு பள்ளி தீர்ப்பதற்காக மே 7ஆம் தேதி இரவு 8ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பூச்சி பகுதி, காஷ்மீர், பஞ்சாப் பகுதி, ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்களில் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அன்று மட்டுமே 16 இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள். இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட இதுல பாருங்க, மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேஜர் நாட்டு கேப்டன், மேஜர், மிக உயர் அதிகாரிகள், சப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ரைட் ஆர்மி கோரில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் 5 பேர். இவங்க எல்லாமே அப்பாவிகள் எந்தவித காரணமும் இல்லாமல் ஷெல்லிங் செய்து பாடல போனாங்க. அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம், நாங்க ஒரு படி மேல போகிறோம். முதல்ல 100 கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம். இன்னைக்கு ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கு வர போறோம். உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்க போகிறோம். உங்களுடைய ரன்வே எங்கிருக்கோ அதை அடிப்பவங்களால் விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம். அன்னைக்கும் நாம் சொல்றோம், நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுக்கு மேலே கிடையாது. மே 7ஆம் தேதி காலையிலே தீவிரவாதிகளுக்கு மேலே, 8ஆம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படையை நாங்கள் அடித்தோம். காரணம், நீ அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல உரைய அப்பாவி பொதுமக்களை கொள்ளுங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஆட்சி புத்தி வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அஃபேர்ஸ் DGMO அவர்களுக்கு அடுத்த நாள் 3:30 மணிக்கு போன் செய்து, இந்த மாதிரி நம்ம சண்டையை நிறுத்திக் கொள்வோம், அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவிங்கள் என்று சொல்லி சண்டையை நிறுத்தப்பட்டதாக சொன்னாங்க. நம்முடைய பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், சண்டை நிறுத்தப்படவில்லை. 2 நாடுகளுடைய சண்டைக்கு பாஸ் செய்திருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு பாஸ் அறிவிச்சிருக்கிறோம். தற்காலிகமாக ஒரு முடிவு கொடுத்து அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். தற்காலிக நிறுத்தம் மட்டும்தான். இன்றிலிருந்து இந்தியாவின் மீது பாகிஸ்தான் நடத்தக்கூடிய ஒரு தீவிரவாத தாக்குதலையும் நம்முடைய இந்திய நாடு அதை ஆக்ட் ஆஃப் வார், அதை போர் என்று பார்க்க போகிறோம். ஐநா சபைக்கு போவதோ உங்களை அழைத்து பேசுவதோ இந்தியாவுடைய தலைவருடைய கையில் இல்லை. கையிலிருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டார். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது, நம்முடைய நாட்டினுடைய பொதுமக்கள் மீது இன்னொரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஆக்ட் ஆஃப் வார், எங்கள் மீது போர் தொடுக்கிறீர்கள் எடுத்து தக்க பதிலடி கொடுப்போம் என்று நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய தண்ணியை எடுத்திருக்கிறோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட் பிரதமர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், தண்ணியும் ரத்தமும் ஒன்றாக கலந்து ஓடுவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கே ரத்தம் ஓடுகின்றதோ அங்கே தண்ணீர் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. இதையெல்லாம் நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்கள் எப்படி நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த கொடியாற்றலின் மீது சொல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாநில தலைவர் அன்பழகன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களை வந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.